இனிமே கடையில் போய் நீங்கள் வாங்க தேவையில்லைங்க. வீட்டிலையே சூப்பரான டேஸ்ட்டில் நெய் மைசூர் பாக் தாங்க நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஒரு கடாயில் வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா 1 கப் கடலை மாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க. மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு கருகிரும். அது ஒரு மாதிரி கருகின ஸ்மெல்லு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நல்லாவே வறுத்துட்டேன். மாவு வறுத்ததுக்கப்புறமா அதை ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவு வந்து 200 கிராம் இதில் இருக்குங்க. இப்போ வந்து இதில் நான் 1/2 கப் பால் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். ஸோ 200 கிராம் கடலை மாவு, 100 கிராம் வந்து பால் பவுடர். ஏன் பால் பவுட்ரு சேர்க்குறோம்னா அப்போ தான் வந்து மைசூர் பாக்கோட டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு அது மாய்ஸ்சரைஸ்னாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். இது வந்து பேக்கெட் மாவு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு சலிக்க தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதில் ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நான் 1 கப் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கணும். நீங்கள் முழுக்க நெய் மைசூர் பாக்குனா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் சேர்த்துக்கும் போது அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளால் சாப்பிட முடியாத அளவுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்க்க போகிறேன். இப்போ 1/2 கப் நம்ம ஏற்கனவே அந்த மாவும் பால் பவுடரும் இருக்குது. இதுக்கு நான் 1 கப் வந்து ரீஃபைன் ஆயில் தான் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும் கட்டி இல்லாமல். அப்போ தான் நம்ம பாகில் சேர்க்கும்போது எந்த கட்டியும் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு வந்துட்டு நான் 1 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து சர்க்கரை கரையணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா சர்க்கரை கரையிறதுக்கு முன்னாடி பாகு பதம் வந்துடும். நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சதுனால சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாகு பதம் செக் பண்ணணும். நல்லா வந்துட்டு முறை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த முறை வந்துட்டு திருப்பி அடங்கும் போது தான் நம்மளுக்கு வந்துட்டு கம்பி பதம் வரும். இப்போ பாருங்கள், நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. ஒரு கம்பி பதம் வரும்போதே நம்ம வந்து மாவு ஊற்றி ஆகணும். 2 கம்பி பதம் 3 கம்பி பதம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சாஃப்டான மைசூர் பாக் கிடைக்காது. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச மாவை ஊற்றி ஆகணுங்க. இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மைசூர் பாக் வந்து சாஃப்டாகவே இருக்காது. ரொம்ப வந்து தேங்காய் மிட்டாய் மாதிரி, ரொம்ப கடல மிட்டாய் மாதிரி ரஃப் அண்ட் டஃப் ஆயிரும். இந்த டைமில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றி கரைக்கணும். இப்போ ஃபுல் மாவையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா வந்துட்டு கட்டி இல்லாமல் அது ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் நம்ம கரண்டி விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பு வச்சுருக்கணும். அதை கவனமாக பார்த்துக்கங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நடுவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நடுவில் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நான்ஸ்டிக்ஸ்னால நம்மளுக்கு மேக்ஸிமம் அடி பிடிக்க வாய்ப்பு இல்லை. நல்லா கிண்ட கொஞ்சம் கொஞ்சமாக மாவும் எண்ணெயும் சேர்ந்து அது கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம கெட்டியாயிடுச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் 1 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1 கப் நெய் வந்து வச்சுருக்கோம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இப்போ நான் 1 கப் நெய்யில் வந்துட்டு பாதி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்துட்டு அந்த நெய் வந்து மாவோடு அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மாவு வந்து பச்சை வாசனை போய் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நம்ம கிண்ட அந்த நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குது. இறங்க நம்ம ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நடுவில் கேப் விட்டுட்டிங்கன்னா அந்த நெய் வந்து எல்லா பக்கமும் அது பரவாது. இந்த நெய் தான் வந்து மாவை நல்லா வேக வைக்கிறது. இப்போ ஓரளவுக்கு நெய்யெல்லாம் உள்ளே உள்வாங்கிடுச்சு. திருப்பி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற அந்த பாதி நெய்யையும் நான் அதில் ஊற்றிட்டேன். இந்த நெய்யும் வந்து உள்ளே வந்து அது இறங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சைட்லலாம் முறையாக வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நுரைச்சி வரணும். அப்படி வரப்போதுனாலே நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் மாவை அள்ளி இப்படி தூக்கி அள்ளுனீங்கன்னா அது ரிப்பன் மாதிரி மடித்து வந்து விழுகணும்.
அப்போ தான் இது கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இல்லைன்னா மாவு வந்து இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஓரளவு கிண்டியாச்சு. இப்போ பாருங்கள், நான் தள்ளி விடுறேன். மாவை தள்ளும் போது அது அல்வா மாதிரி அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அது தனியாக போகுது பார்த்தீங்களா? இந்த பதம் தான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா மாவு ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்துட்டு என்னோடய பொண்ணோட லஞ்ச் பாக்ஸில் நெய் தடவி வச்சுருந்தேன். ஏன்னா மாவை நம்ம ஸ்டாப் பண்ண அடுத்த நிமிஷம் அதை ட்ரேயில் ஊற்றி ஆகணும். இல்லைன்னா அது உடனே கல் மாதிரி ஆயிரும். நான் ஏற்கனவே நெய் தடவி வச்சனால அதை நான் உடனே ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், உங்கள் வீட்டில் ட்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் இருக்க எந்த பாத்திரனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் அது மூலம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த மேலே இருக்க கட்டி பகுதியாக இருக்கிறத வந்து சமப்படுத்திட்டேன். அவ்வளோதாங்க. ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்மளுக்கு ஆறிடும். நல்லா கட் பண்ணி பீஸ் போட்டிங்கன்னா சூப்பரான வாயில் கரையிற மாதிரி மைசூர் பாக் தயாராகிடுச்சுங்க.